மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அருள உதவி தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே அமுதீசர் ஒரு பாவம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த அபிராமி கிட்ட கேட்கறதுக்கு அபிராமியை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா? அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம எல்லாருமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த கடவுள் மனைவியோடு இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் தான் அந்த ஆண்கள் எல்லாருமே கும்பிடுவாங்க. தனியாக அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய ஆண்கள் கிடையாது. நாம தான் போவோம். புருஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலி பூஜை திருவிளக்கு பூஜை நடத்துறதுக்கு அம்மன் கோயில் நாம போவோம். அது உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆம்பளையும் கோயிலுக்கு போக மாட்டான். ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொம்பளைகளும் கோயிலுக்கு போவாங்க, பெண்கள் எல்லாம். ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் கோயிலில் போய் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, சாமி எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைக்கணும். எங்கள் அப்பா எப்படி எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு தலையை ஆட்டுறாரோ அதே மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைக்கணும்னு பெண்கள்லாம் போய் வேண்டுவாங்க. ஆண்கள் கோயிலுக்கே போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு தான் போவாங்க. போய் சொல்லுவாங்க, ஏன் சாமி உன்னைய நான் கும்பிட வரலைங்கிறதுக்காக எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியேன்னு கும்பிட போவாங்க. நாங்கள் அம்மா உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம். ஆனால் பெரிதும் காரணம் யார் அப்படின்னா மனைவி தான். அதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். அம்மா நல்ல சந்தோஷமாக உங்களை வளர்ப்பாங்க. உங்களை வாழ்க்கை தர்றது மனைவி தான். இந்த மனைவி வந்த பிறகு தான் ஒரு ஆண்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். மகிழ்ச்சிக்காக வளர்க்கப்படுபவங்க தான் நீங்கள் அம்மா கிட்ட. இப்போ வாழ்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும், ஒரு விலங்கு அப்படின்னா நாம் மனுஷங்க மட்டும் இல்லை, ஒரு செல் உயிரியில் இருந்து கடைசி அனிமல் வரைக்கும் அல்டிமேட் எய்ம் இனப்பெருக்கம் தான். சந்ததி ஜீவராசிகளை உருவாக்கணும். இப்போ ஒரு ஆண் நீங்கள் எடுத்துக்கோங்க, பருவ வயது அடைஞ்ச உடனே ஒரு 15 வயசு மீசை முளைக்க ஆரம்பிக்கும். மீசை முளைக்க ஆரம்பித்ததுல இருந்தே ஆசை முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த முதல் ஆசை பெண்ணாசை தான். 15 வயசு ஆன உடனே யாராவது ஒரு பெண் அவங்களுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ரணகலமாக இருந்தாலும் குதூகலமாக இருப்பாங்க. இந்த வாலிப தேடல் பெண்ணை நோக்கியே ஓடும். ஏன்னா சந்தோஷம் அங்கே தான் இருக்குன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். யாரோ ஒருத்தைய சிக்க வைக்கிறதுக்காக பேசுவாங்க பாருங்க, கதையா பேசுவாங்க. கல்லூரி வாசல்லாம் போய் நிற்பாங்க. அப்ப காதலிக்கிறது பேசோட சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பேசுறது, எங்க பேச விடுறீங்க? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷத்துல நீங்க சுகிச்சு இருக்கீங்க, எங்க பேசுறீங்க, ஆஹான்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சிக்க வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கதை அவ்வளோ நம்ம சாருக்கெல்லாம் தெரியும். நீங்கள் சார் பேர் சுப்பிரமணியன். நம்ம முருகர் வள்ளி குரத்திய மனம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ போய் சொன்னார், எவ்வளோ வேஷம் போட்டார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நீங்கள் சந்தோஷத்துக்காக தான் போகிறீங்களே தவிர அம்மா கிட்ட இருக்க வேண்டியது தானே. அம்மா சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அம்மா மடிக்குள்ளே நீங்கள் இருந்துக்கலாம். இப்போ இந்த கல்லூரி வாசலில் போய் நிற்பாங்க பாருங்களேன், எது பெண்கள் கல்லூரி எது கோயில் கல்லூரி இதுதான். நல்ல வேளை தமிழ்நாட்டில் ஆண்கள் கல்லூரி இன்னும் ஆரம்பிக்கலை. உங்கள் சந்தோஷத்துக்கு சிக்கலாகவே போயிடும். இந்த வாலிப புரிதல் இப்போ தான் பெண்களை பார்த்து பேசினோடனே அவங்களுக்கு சந்தோஷம் அங்கே இருக்குதான்னு தெரியும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரிய மைம்புலனும் பெண்களில் இருக்கு. அவள் வருவாளா, அவங்களுக்கு இதையெல்லாம் உடஞ்சி போயிடும். பெண்கள் பேசலை அப்படின்னா இதையெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ பாடுவாங்க, அவள் வருவாளா. இதில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரிய மைம்புலனும் பெண்ணில் இருக்கு. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்களேன். இதுக்கு பிறகு பேச வந்திருக்காங்க எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டு பார்ப்பாங்க பாருங்க, எந்த பெண்ணை பார்த்தாலும் கவிதை எழுதுவாங்க. என்னவளின் விழியீர்ப்பு விசையில் செயலற்று போனது புவியீர்ப்பு விசை. இது ஒரு கவிதை, ஒரு ஆண் எழுதின கவிதை. இந்த ஐசக் நியூட்டன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் படுத்து ஆப்பிளை கையில் பிடிச்சி மேலே தூக்கி போட்டு இது ஏன் கீழே வருது மேலே போகலை அப்படின்னு அவர் புவியீர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிச்சா இவர் கதை எழுதுறாரு. என்னவளின் விழியீர்ப்பு விசையில் செயலற்று போனது புவியீர்ப்பு விசை. இப்போ நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இவ்வளோ பெரிய எப்படி ஒரு ஆழமான ரசனை இருந்திருந்துன்னா இப்படி ஒரு கவிதை உங்களால் எழுத முடியும்.
அதானே பதில் சொல்லணும், எல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் கேட்குறது, பேசேன், ஏதாவது பேசேன். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, ஏய் நீ என்னை பார்க்குறப்ப சொல்லுவாள்ல, சொல்ல, ஏய் நிஜமாவே நீ இடியட் தான் சந்தோஷ், இதெல்லாம் கேட்டிருப்பான்ல. கேட்டுக்கிட்டே இருக்கணும், இடியட்னு சொல்கிறதையும் கேட்கணும். இப்போ சார் சொன்னாங்கல்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் ஏங்க என்னங்க ப்ளீஸ், 5வது வருஷத்தில் ஏங்க. இதில் உண்மை என்னென்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் ரசிக்கிறீங்க, அந்த மனைவி கூட தான் இருக்கீங்க, அதை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. யோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருஷம் ஆக ஆக உங்களுடைய அந்யோன்யம் கூடுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். உடனே அம்மா பெருசு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இனி நீங்கள் நம்ம எல்லாம் திருப்புகள் படிச்சிருப்போம்ல, பாதி நதி மதி போது மணி இடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. இந்த மாது குரமகளை எப்படி சொல்றாங்க தெரியுமா? பாகு கனி மொழி மாது குரமகள். குரமகள் முருகருக்கு பேசுறது பாகு, தேன் பாகுல கனிய முக்கி எடுத்தா எவ்வளவு சுவையா இருக்குமோ அப்படி இருக்குமா. அதனால தான் பாதம் வருடிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, முருகர் வள்ளி தெய்வானையும் கூட தான் இருப்பாரு, பார்வதி கூட இருக்க மாட்டாரு. ஏன்னா பாதம் வருடிட்டே இருந்தா பார்வதி அடிச்சிடுவாங்க. இந்த பார்வதி கிட்ட இருக்கிறப்ப பிள்ளையா இருப்பாரு, வள்ளி தெய்வானைகிட்ட இருக்கிறப்ப மனைவியா இருப்பாரு. ஏன்னா அவர் எப்படி இருப்பாரு? தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து திருத்தணி இருக்கும் பெருமாளே. அவர் சுகிக்கிறதுக்கு தான் குறமகள். இல்ல அவருக்கு என்ன கவலை, அவர் 2 முன்னாடி எடுத்துக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாருல்ல. 2 வச்சு 1 போதாது சந்தோஷத்துக்குங்கிறக்காக 2